இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 13 யாருக்குன்னா ஆர்சிபி பெங்களூருக்கும் குஜராத் ஜெயின்ஸுக்கும் மேட்ச் மார்ச் 6ஆம் தேதி இன்னைக்கு 7:30க்கு நடக்குது. பெங்களூர் ஆர்சிபி வந்து இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. குஜராத் வந்து கடைசி இதில் இருக்கிறாங்க. இப்போ ஆர்சிபி வந்து கண்டிப்பாக இந்த இதில் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வரணும்னு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பிச்சு இப்போ வேற இடத்துல ப்ளே பண்ணுறதுனால குஜராத் வந்து இப்போ தொடர்ந்து லாஸ் ஆகிட்டே வர்றதுனால கண்டிப்பாக அந்த மேட்ச் நம்ம எப்படியாவது வின் பண்ணணுங்கிற ஒரு இதில் வந்து வேகமாக விளையாடுவாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து இப்போ சப்போஸ் குஜராத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா மேபி கூட பவுலிங்னுக்கு சப்போர்ட் ஆகி அவங்க அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கலாம். இல்லை செகண்ட் பேட்டிங் பிடிச்சா சேசின் பண்ணி கூட அவங்க டீமில் கொஞ்சம் ஆள் மாற்றி கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றியான விஷயங்களை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நல்ல ஸ்பின் பவுலர்ஸ் வந்து விக்கெட் கிடைக்கிறதுக்கான இதுவும் கிடைக்குது. இப்போ டோட்டல் மேட்ச் 7 விளையாண்டதில் ஃபர்ஸ்ட்டு வின் பண்ணவங்க செகண்டு வின் பண்ணவங்க 5 வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 150 to 160 இருக்கும்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி 150க்கு கீழே 6 டைம் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 190க்கு மேலே லாஸ்ட்டாக நடந்த அந்த ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஜிஜி வந்து 2 மேட்ச் விளையாண்டோம், 2 மேட்ச்லையுமே லாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் ஆர்சிபி வந்து 2 மேட்ச் லாஸ் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறம் விளையாண்ட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. அந்த வின் பண்ண அந்த இதில் வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஹோம் கிரவுண்டில் வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து விளையாடுறதுக்காக இந்த மேட்ச் வந்து வராங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் இப்போ வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி இதில் நம்ம நேற்று நடந்த டெல்லி கேபிட்டலுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் தான். டெல்லி கேபிட்டல் வந்து 192 ரன் அடித்து இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸுக்கால அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ண முடியல. 163க்கு அவுட் ஆயிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் 2 விக்கெட்டு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. மொத்தம் 6 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து 2 விக்கெட்ஸும் செகண்ட் இதில் வந்து 4 விக்கெட்ஸும் எடுத்திருந்தாங்க. மொத்தமாக அவங்களும் 6 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் இதில் வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 6 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. லெஃப்ட் ஆர்ம் வந்து எடுக்கலை. அதே மாதிரி ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், அதாவது வந்து ரைட் ஆஃப் ஸ்பின்னர் போடுறவங்க 1 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து 5 விக்கெட்டும் வந்து இந்த இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த ஹெட் டு ஹெட் ஸ்டேட்ஸ் பார்க்கலாம்னா ஆர்சிபி வந்து 3 மேட்ச் விளையாண்டு இவங்க கூட 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 1 மேட்ச் லாஸ் ஆயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜிஜி பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாண்டதில் 1 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, 2 மேட்ச் லாஸ் ஆயிருக்கிறாங்க. ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து ஜிஜி வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேபி அவங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் வந்து நல்லா அடித்து ஆல்ரவுண்டர் கார்ட்னர் மட்டும் இப்போ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வின் பண்ணுறதுக்கு ஒரு சில வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் வந்து 2 பேர் இருக்காங்க. ஆர்மோனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஷ் இருக்காங்க. இவங்க வந்து இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 பேர் எடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து செகண்டில் அதுக்கு டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் அப்படி இருந்தால் 2 பேர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோஷ் வந்து ஏன்னா அவங்க 5 முறை கார்ட்னர் பாலில் அவுட் ஆயிருக்கிறாங்க. கார்ட்னர் வேற இப்போ குஜராத்து டீமில் வந்து இப்போ வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட்டு மேட்ச்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா விசி அளவுக்கு கூட வந்திருந்தாங்க. 5 டைம் அவுட் ஆனதுனால இவங்க அந்த த்ரெட்ஸ் வந்து மறுபடியும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஸ்பின்னுக்கும் வந்து அந்த பிச்சு கொஞ்சம் சப்போர்ட் ஆகுது. ஸோ அவங்க அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து டாப் ஆர்டர் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு இதில் வந்து ரிஸ்கியாக வேணால் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அவங்க மற்றவங்க பாலில் அடிச்சிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணும்போது வேணால் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாத பட்சத்தில் அவங்க வந்து கோஷை நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோனி வந்து டிவைன் பால்லையும் வந்து அவுட் ஆகிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 டைம் மேலே அவுட் ஆகிருக்கிறாங்க. இப்போ பேட்ஸ்மேன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மந்தனா, லிட்ச்ஃபீல்டு, அதே மாதிரி லாரா, மேகனா, அதே மாதிரி ஹேம்லதான்ட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம வந்து யாரை வந்து மெயினாக எடுக்கலாம்னா அந்த மேட்சுக்கு மேகனா வந்து எடுக்கலாம். இப்போ மேகனா சேஸின் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லிட்ச்ஃபீல்டு வந்து ஒரு லோ பெர்சன்டேஜில் இருக்கிறாங்க.
இப்போ இப்போ இந்த டீம் வந்து ஒரு லோ இதில் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான கேட்டகரியில் லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து அடிக்க வாய்ப்பு உண்டு. மேகனாக்கு வந்து இந்த மேட்ச்சில் வந்து த்ரெட்ஸ் இருக்குது. மேகனா வந்து கார்னர் பாலில் பார்த்தீங்கன்னா இப்போ 11 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் 11 டைம்ஸ் அவுட் ஆனதுனால இவங்க இந்த மேட்ச்சு வந்து அவங்க பாலில் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டைம் வேறு சி வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க விசி இல்லைன்னா ட்ரீம் டீம் கூட மேபி வரது ரிஸ்க்கு தான். ட்ரீம் டீம் கூட வேணால் வரலாம் வழியே. ஏன்னா இவங்க இந்த இதில் வந்து ரிஸ்க் இருக்கிறதுனால லாஸ்ட் டைம் சி வரைக்கும் வந்ததுனால அவங்க வந்து ரிஸ்க்கு. அதே மாதிரி லாராக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சைடு வந்து த்ரெட்ஸ் இருக்குது. லாராக்கு வந்து அவங்க வந்து ப்ளே பண்ணிடுறாங்க, நல்ல இவங்க தான். ஆனால் டிவைன் பாலில் 8 டைம் அவுட் ஆகிருக்கிறாங்க. சப்போஸ் டிவைன் பாலில் பிடிக்காமல் இருந்தால் நம்ம அவங்கள வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா டிவைன் பாலில் வந்து அவங்க அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பிடிச்சாங்கன்னா டிவைன் வந்து அதாவது லாரா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அதாவது குஜராத் வந்து சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லாராவை வந்து கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து மேபி அவங்க விக்கெட்டை வந்து இழக்காமல் ரன்னு வந்து அவங்கள வந்து அவுட் ஆக்கி டக்குன்னு அவங்க பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து லாராவை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் பேட்டிங்கில் வந்து மேகனா, லிச்ஃபீல்டு ஒரு இது மந்தனா எடுக்கணும் கட்டாயமாக அப்படின்னா வேணால் சிவிசி இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். ஆனால் மற்றபடி சிவிசி போட்டால் கண்டிப்பாக அவங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா கார்டனர், டிவைன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலிப்ஸி, அப்புறம் கிளின்னஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே குஜராத் டீமில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த குஜராத் டீமில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேட்ச்சில் வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க டீமானது ஜெயிக்கும். இந்த மேட்ச்சில் முக்கியமான பிக்கு வந்து டிவைனும் எலிக்ஸ்பீரியன் தான். ஏன்னா இவங்க வந்து நல்லாவே இவங்க கூட இந்த பிளேயர்ஸ் கூட விளையாண்டுருக்காங்க, விக்கெட் எடுத்திருக்காங்க. கார்ட்னர் லாஸ்ட் டைம் விசி வந்தாலும் அவங்க விசி தான் வந்திருக்காங்க. சி வராத காரணத்தினால அவங்க வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிவைன் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க இந்த பிளேயர்ஸோட. ஸோ இவங்களும் நல்ல அவங்க கூட ப்ளே பண்ணுறதுக்கான இது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்ட்னர் இல்லைன்னா மொலினஸ் இவங்க 2 பேரில் ஒருத்தரை எடுத்துகிட்டு போனாலே போதும். இந்த மொலினஸ் வந்தும் கார்ட்னரும் 2 பேருமே ஸ்பின்னராக இருந்தாலும் ஒருத்தரவே போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பதான் அதே மாதிரி பிரைஸ் இந்த 2 பேரில் நம்ம ஒருத்தரை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரைஸ் இவங்க அந்த பதானை வந்து நம்ம வந்து ஒரு ரிஸ்கி பிளேயராக நம்ம ஜிஎலுக்கு ட்ரை பண்ணலாம். அவங்க ஒரு வேளை லோ பிக்கில் இருக்கிறாங்க, அவங்க விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பெர்சன்டேஜ் இது கூடிரும். ஏன்னா இப்போ அவங்க லோ பெர்சன்டேஜில் இருக்கும்போது ஒரு லோவாக இருக்கிற டீமில் உள்ள பிளேயர்ஸ் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டீமில் வந்து அவங்க வந்து வந்தால் வனையமாக மேக்ஸிமம் வந்தால் குஜராத் டீம் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா அவங்க டீமை வந்து நிறைய தோத்துட்டே வர்றதுனால அந்த வந்து ஒரு மெயினான பிளேயரு. இவங்களுக்கு எதிராக நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி மணியை வந்து எடுக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் சி வந்ததுனால அவர் வந்து உறுதியாக வந்து வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் ட்ரீம் டீம் கூட வரலாம் இல்லையா, சிவிசி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் சிங் இவங்கள வந்து எடுங்க. ஏன்னா இவங்களுடைய இது வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி வரேகம், ஆஷா, அதே மாதிரி பிளிஸ்ட் இந்த 3 பேரில் மேக்சிமம் 2 இல்லைன்னா ஒருத்தரை எடுத்தாலே போதும் இந்த மேட்சுக்கு. ஏன்னா இந்த இதில் ஒருத்தரும் நம்ம ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா கார்ட்னர் இருப்பாங்க, இன்னொரு இதில் மொலினஸ் எடுத்தால் அவங்களும் இருப்பாங்க. அதனால 3 இதில் ஒருத்தர் எடுத்தாலே அதிகம் தான். ஒரு லோ பெர்சன்டேஜ் பிக்கில் இருக்கிறவங்கள வேணால் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்வர், அதே மாதிரி காஷிப் இவங்க 2 பேரில் ஒருத்தரை வந்து மஸ்டாக எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த இதில் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் வந்து செட் ஆகிறதுனால ஒரு லோ பெர்சன்டேஜ்லேயே எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா லோ பெர்சன்டேஜ் இது அவங்களுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜிஎல்ல கூட அவங்களுக்கு வந்து ஒரு சி இல்லைன்னா விசி கொடுக்கலாம். அந்த அவங்களும் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் சிங் இவங்க வந்து பெங்களூர் டீம் இதில் இருக்காங்க. இந்த பிளேயர்ஸ் கூட நல்லாவும் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்காக சிவிசி ட்ரை பண்ணும் போது அந்த வின் பண்ணுறது
போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா மோனி 6 கோஷ் எடுத்திருக்கு. ஏன்னா இப்போ மந்தனா வந்து எடுக்கலை. மந்தனாக்கு வந்து ஒரு த்ரெட்டு இருக்குது, லாஸ்ட் சி வந்ததுனால 6 கோஷ் அப்போ எடுத்துக்கலான்ட்டு எடுத்திருக்கு. லிச்ஃபீல்டு எடுத்திருக்கோம். அது மாதிரி பதான் வந்து ஒரு ரிஸ்க் பிக்கு தான். ஆனால் அவங்க டீமோட லோ பிளேயர்னால அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்ட்னர், அதே மாதிரி டிவைன், அதுக்கப்புறம் எலிக்ஸ்பெரி மஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இவங்கள இதில் வந்து கார்ட்னர் வந்து மஸ்ட் பிக்காக தான் இந்த மேட்சுகளை வந்து எடுக்கணும். டிவைனும் மஸ்ட் பிக்கு தான். ஏன்னா அவங்க பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வரேகமும் இவங்க டீமுக்கு பெங்களூர் டீமுக்கு அந்த டீமுக்கு எதிர்த்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ வரேகமை வந்து மஸ்ட் பிக்கில் வந்து கூட கொண்டு போகலாம். கன்வீர் இவங்களை கூட வேணால் நம்ம வந்து ஒரு பிளேயர் லோ பிக்கில் இருந்து கூட எடுத்துக்கலாம். இல்லைனா இவங்க வந்து கன்சிஸ்டன்சியாக ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஸோ எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நம்ம சி வந்து டிவைனுக்கு வந்து ஒரு சி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி விசி வந்து பதானுக்கு கொடுத்து பார்க்கலாம். அவங்க ஒரு லோ பிக்கில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு அவங்க ஸ்பின் பண்ணி விக்கெட் அவங்களுக்கு ஓவர் கிடச்சிச்சின்னா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேகனாவுக்கு வந்து ஒரு சி கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி மோனி வந்து லாஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அவங்களுக்கு சிவிசி குறைச்சி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குஜராத் ஜெயிக்குங்கிற பட்சத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு விசி கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி வரேகத்துக்கு வந்து ஒரு விசியும் டிவைனுக்கு ஒரு சியும் கொடுத்தீங்கன்னா இந்த சிவிசி பவுலிங் பேட்டிங்க்கு ரெண்டுக்குமே வந்து அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான கண்டிஷன்